வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கேரட் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? இந்த சட்னி பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தாங்க தேவைப்படும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். காரத்துக்கு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற எண்ணெயில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 தக்காளி 3 கேரட்டை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், பச்சையாக சாப்பிட்ற காய் தானே, அதனால் 1-2 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது முன்னாடி வறுத்து வச்ச பருப்பு மறந்துடாதீங்க. ஃபைனலாக உப்பு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.